இவர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து சாதாரணமான ஆளுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க. ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு சிந்திச்சு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் கரெக்டா புள்ளி விவரத்தோட செய்வாங்க. ஏன்னா இப்ப நம்ம விஜய்க்கு அந்த ரேணுகாவோட சுயரபம் தெரிய வரணும். அவர் ரேணுகா இல்ல, அவர் சுடரி அப்படின்ற விஷயம் எல்லாரும் முன்னாடி உண்மையை உடைச்சாகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நாம அவகிட்ட போயிட்டு அவ வாயாலே தான் வேற ஒருத்தி, அதாவது நான் சுடரி நான் ரேணுகா இல்ல அப்படின்ற உண்மையை ஒத்துக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம விஜய் கிட்ட இந்த மாதிரி வெண்பாவுக்கு ஆபத்து ஏற்பட போது, அது மட்டும் இல்லாம இது முழுக்க முழுக்க காரணம் அந்த ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வெண்பாவோட அம்மாவை அவளே எப்படி இந்த மாதிரி பண்ணுவா, முட்டாள் மாதிரி பேசினிருக்காத, உனக்கு ரேணுகாவை பிடிக்கலன்னா தனிப்பட்டு அதுக்கு தேவையில்லாம எங்க எல்லாரையும் ஒரு பக்கம் இதுல இன்வால்வ் பண்ணாத. நான் சொல்லிட்டேன்ல, எனக்கு எப்படி ரேணுகாவோ அதே போலதான் நீயும், உன்னையும் எந்த இக்காலத்து கொண்டு எப்பயும் நான் விட்டு போக மாட்டேன்னு. அப்புறம் எதுக்கு மல்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஐயோ விஜய், அவங்க உண்மையான ரேணுகா வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுட்டு நான் சந்தோஷமா விளைகிறேன், அதுதான் எனக்கு வேணும். அவன் உண்மையான ரேணுகாவே இல்லை, ரேணுகாவுக்கு அவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இப்ப நீ என்ன சொல்ல வர, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? இதுக்கெல்லாம் ஆதாரம் நானே நிரூபிக்கிறேன், நீங்க ஒண்ணும் இல்லை, போனை அட்டன் பண்ணி வெட்டி வைங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை அட்டன்லேயே வச்சுன்னு பரபரப்பா போறாங்க. உள்ள போய் பார்த்தா நம்ம வெண்பா கல்ல சூடு வச்சுட்டு இருக்காங்க. ரேணுகா அடியே என் பொண்ணு கல்லைய சூடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவட மேலே அடிக்க போறாங்க. உடனே கையை அப்படியே பிடிச்சி, ஐயோ ஐயோ மல்லி செல்லம் என்ன செல்லம், நீ பண்ணதுக்கு தான் சொல்லும் இந்த தண்டனை, நான் சும்மா போய் தண்டனை கொடுப்பேன் சொல்ல பார்க்கலாம். நீ எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆணவத்தில் ஆடுறியோ, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் வெண்பாவை தூண்டி விடுறியோ, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வெண்பா அடி மேல அடி அவளுக்கு உளுந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம நீ நினைக்கிற மாதிரி வெண்பாவை பாசமா பார்த்துன்னு கொஞ்சத்துக்கு நான் ஒன்னும் ரேணுகா இல்லடி, சுடரி சுடரி அப்படின்ற பேரை சொன்னாவே அதிருதுல. உன்னால என்ன டேஷ் பண்ண முடிச்சு சொல்லு பார்க்கலாம். எத்தனை 3 மாசமா என்னை பத்தி யாரு என்ன, நான் வந்ததுல இருந்து நீ ஒரு பக்கம், அந்த மனோகர் அன்னபூர்ணி எல்லாரும் ஒரு பக்கம் அலைஞ்சு ஆராய்ச்சி உண்மையா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த மட சாம்பிராணி விஜய்க்கு தான் பொண்டாட்டி யாரு எவ்வளோ ஒருத்தி யாரு அப்படின்ற விஷயமே தெரியாம இத்தனை நாளா ரேணுகா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா குட்டி போட்ட போன மாதிரி சுத்திட்டு இருக்கான். அப்படி சுத்திட்டே இருந்தாலும் அவனை அப்படியே உன் முந்தானையில எடுத்து சொறி வச்சுருக்கிற பாரு. இதுதான் மல்லி உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிக்கிறது. இந்த மாதிரி விஜய் பின்னாடி சுத்தணும், அதுக்கு என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுவேன். விஜய் எனக்கானவன், இனிமே விஜய் நான் மட்டும்தான். ஏன்னா வெளியே போனா நான் கேஸு அது இதுன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கைய ஒரு பக்கம் சீரழிஞ்சிடும். ஆனா இதே வீட்டுல இங்கே இருந்தா எனக்கு அப்படியே சும்மா சந்தோஷம் ஒரு பக்கம் என் தலைக்கு மேல சுத்தம். அது மட்டும் இல்லாம விஜய் தாங்கு 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 தாங்குன்னு என்ன தாங்குவோம், அதுக்கு நீ உயிரோட இருக்கக்கூடாது. இதே போல நீ எதானா வெண்பாவை வச்சு அது பண்ற இது பண்றேன்னு எனக்கு எதிராக எதனா திட்டம் வச்சுக்கோ, அடுத்த செகண்டே வெண்பாவை போடுறதுக்கிட்ட நான் தயங்க மாட்டேன். நான் மோசம் மாணவடி, அதை எப்படி மாத்தணும் எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் இப்பயே கதிரேசன் மறுபக்கம் விஜய் எல்லாம் வந்தா ஐயோ என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நல்லா ஆயிடுச்சு, நான் நார்மலா தோசை சுட்டுனேன், திடீர்னு வந்து கையை ஸ்லிப்பாயோ கால் மேலே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லுவேன். அப்படி வெண்பா உண்மையை சொல்ல வந்தா அவன் என் போன்ல வந்து ஆட்டியப்படுத்த எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். அதனாலதான் பண்ணேன். இந்த வயசுல என்ன பழக்கம் இது, அந்த மல்லி பேச்சை கேட்டு நான் பெத்த அம்மாவே சந்தேகப்படுறா, இதெல்லாம் என்ன பொண்ணுக்கு அழகா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் குட்டையா கலப்பேன். குட்டையா கலப்புறதுக்கு எனக்கு என்ன சொல்லி தருவா மல்லி, ஏதானும் ஒண்ணு நான் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டு உடனே பார்க்கவே நம்ம விஜய் வந்துடுறாரு. திடீர்னு நம்ம மல்லி ஒரு பக்கம் அடுப்புல நல்லா கொச்சு நெருக்க சுட்டுதானே அப்படியே அவன் கையை பிடிச்சி, ஏண்டி என் பொண்ணை காலுக்கா சுடு வைக்கிறா வச்சுக்கோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை எடுத்து சுடுதெல்லாம் நடிச்சிடறாங்க. ஐயோ கையோ ஐயோ கையன்னு சொல்லிட்டு அலறா ஒரு பக்கம். விஜய் வந்து பார்த்துட்டு சித்திக்கிறாரு, பெக்க 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 பெக்கன்னு, என் பொண்ணு கடி வச்ச உனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா எழுந்துக்கான்னு ஒரு பக்கம். இது தேவைதான், என் மல்லியம்மா வந்தா உங்களை ஒன்று இல்லைன்னு பண்ணுவாங்கன்னு நான் சொன்னல, மல்லியம்மா நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு, நடுங்க மல்லியம்மா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் வந்து கட்டி பிடிச்சிடாரு. என்னை மன்னிச்சிருவேன்பா, உன்னை நான் இங்க அனுப்பிச்சு கூடாது, உண்மை எது பொய் எது நிழல் எது நிஜம் எதுன்னு சொல்லிட்டு புரியாத புதியில மாட்டிக்கிட்டு நான் ஒரு பக்கம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம ரேணுகா இருக்காங்களா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, செம்மையான ஒரு விஷயங்க இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனா அந்த விஷயத்த பண்ணிட்டாங்க. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கதிரேசன்கிட்ட நாடகம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி மல்லி வந்தா வெண்பாவுக்கு நான் சூடு வச்ச மாதிரி அவளே சூடு வச்சுட்டு அது வந்து ஓவர் கிரியேட் பண்ணி விஜய் மனசுக்குள்ளே ஒரு கெட்டவளா காட்டிட்டாரு. விஜய் ஒரு பக்கம் என்ன விருத்துட்டு போயிட்டாரு. விஜய் இல்லாத வாழ்க்கை நான் வாழ மாட்டேன், நான் சாவறேன், எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கதறி ஆடுறாங்க. நம்ம ரேணுகா, இந்த மாதிரி ரேணுகா நீ அறந்தா அந்த அப்பா மனசு தாங்குமாமா, இப்போ போடுற அந்த விஜய் உண்டுல வேறுலன்னு பண்ணி வெண்பாவை நான் திரும்ப கூட்டினாரு. எதுக்கு கவலைப்படாத, இல்லப்பா வேணாம், கொஞ்ச நாளைக்கு வெண்பா இங்கே இருக்கட்டும், அவங்க அப்பா கூட இருக்கிறதா சந்தோஷம், எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஆனா இருந்தாலும் அந்த மல்லி எதனா ஒன்று பண்ணுப்பா, மல்லி இருக்கிற வரையும் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது, என்னை விட்டு விஜய் கடந்து
கடந்து போயிட்டே இருக்காரு. அவரோட வாழ்க்கையில என்ன இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா அடுத்த செகண்டே மூச்சு நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கா. ஏய் நீ பண்ற பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி எனக்கு பத்திக்கிட்டு வருது ஒரு பக்கம், அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நட்டன் அப்படின்னு நாட்டியம் ஆடுது ஒரு பக்கம். பொய்யே உண்மைன்னு சொல்லி எப்படி உன்னால அடிச்சு நிரூபிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதே சமயத்துல வெண்பா அம்மா வலிக்குதுமா கம்பளி போத்தாதீங்க வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு கதறா ஒரு பக்கம். காலில் சூடு வச்சு பாவங்க பச்சை குழந்தைங்க, அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும், நடக்க முடியாது. நடக்கிற போது அந்த வலி இருக்கே, அந்த வேதனை இருக்கே, அந்த பட்டவனுக்கு அந்த வலி தெரியும். சும்மா நோகாம உட்காந்துக்கிறது யாருக்கு அந்த வலி தெரியும். அந்த சூடு பட்டு அந்த சூட்டு மேல தூங்குற போது கம்பளி பட்டு அந்த வரும் பாருங்க ஒரு ஃபீல், அந்த ஃபீலை அனுபவிக்கிற போது அப்படியே சும்மா ஐயோ எதுக்குடா அந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வெறுத்து போயிடும் தொடர்ந்து ஒரு 2 நாள் 3 நாளைக்கு. அந்த மாதிரி தான் நம்ம வெண்பாவோட வாழ்க்கை ஒரு பக்கம் ரொம்பவே நரகத்துல போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வெண்பாவோட வாழ்க்கை எப்படி போக போகுது, என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்களை தாங்க நீங்க இந்த வீடியோல இன்னும் நிறைய பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம மறுபக்கம் என்ன நடக்க போகுது அது பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.